கண்ணு காயத்ரி, சிஸ்டர் ஸ்னேகா. இந்தாங்கண்ணா. அண்ணா, இது உனக்கு 100வது ஜல்லிக்கட்டு. ஒரு நாளாவது எங்களை கூட்டிட்டு போய் காட்டிருக்கியா? எப்ப பார்த்தாலும் ஜல்லிக்கட்டு ஜல்லிக்கட்டுன்னு போறேன். கண்ணுல ஒரு புல்லுக்கட்டு கூட காட்ட மாட்டேங்கிற. பொண்ணுங்கெல்லாம் ஜல்லிக்கட்டு காலைக்கு புல்லுக்கட்டு போற வேலையை மட்டும் தான் பார்க்கணும். ஜல்லிக்கட்டெல்லாம் பார்க்கணும் ஆசைப்படக்கூடாது. புரிஞ்சுதா செல்லங்களா? அண்ணா அப்ப ஜல்லிக்கட்டு கிளம்புறேன். என்னம்மா? டிஸ்ட்ரிக்ட் சுத்தினதுக்கு அப்புறம் ஓ போங்க. இது இருக்குதுல்ல. ஊரு கண்ணு, உறவு கண்ணு, நல்ல கண்ணு, நொல்ல கண்ணு, கொல்லி கண்ணு, எல்லா கண்ணும் பட்டு போகும். எனக்கு இல்லையா? ஹாய். மூஞ்சி பாரு. டேய் சாணி உண்டா மாட்டை முடித்து வரேன். அண்ணா, நாளை முதல் பெட்ரோல் விலை உயர்கிறது. அப்ப இன்னைக்கே பெட்ரோல் வாங்கி மொத்த பேரும் கொளுத்திட வேண்டியதுதான். என்னடா கண்ணுங்களா பண்ணிட்டு இருக்கீங்க? டீ கடையில உட்காந்து டீ குடிச்சிட்டு இருக்கோம். இது கடையா? ஆமா. ஏன்டா வீட்லயே டீ போட்டு பிளாஸ்க்ல எடுத்துட்டு வந்து இங்க பெஞ்ச் போட்டு உட்காந்து என் தங்கச்சிங்களை சைட் அடி. வயசு பொண்ணுங்க இருக்கிற வீட்டுக்கிட்ட வந்து இப்படி வயசு பசங்க கலாட்டம் பண்றீங்களே, இது உங்களுக்கே நல்லா இருக்கா? எழுச்சி போங்கப்பா. என்ன போங்கப்பா. டேய் நான் வயசு பசங்களோட நம்புவேன். ஆனா உன்ன மாதிரி வயசாகி வழுக்க உந்து மட்டும் நம்ப மாட்டேன்டா. பேப்பர் வெட்டி தலையா. இதுக்கெல்லாம் தலைமையே நீ தான். தெரியும்டா. ஓடு. டேய் என்னடா காமெடி மாதிரி உட்காந்து ஓடுடா ஓடு. அண்ணா, இப்படி ஏன் டெய்லி ஆர்ப்பாட்டம் பண்றீங்க? அப்போ எங்க மேல உனக்கு நம்பிக்கை இல்லையா? இல்லம்மா, நம்மளாம் ஒரே குக்கர்ல வந்த இட்லிங்க. உங்களை போய் நான் சந்தேகப்படுவேனா? ஆனா இந்த காலத்து பசங்க என்னென்னமோ ட்ரிக்ஸை யூஸ் பண்ணி எப்படியாவது இழுத்துன்னு ஓடிடுறானுங்கம்மா. ஓ டேய் உண்டவா வேற எவனா இருக்கானா? என்ன காளையா? காளையை கூட்டிட்டு எங்க போயிட்டு இருக்க? ரிஜிஸ்டர் ஆபீஸ்க்கு போயிட்டு இருக்கேன். இதோ இதுக்கு ரெண்டு கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு. டேய் எத்தனை தடவை உங்களுக்கு சொல்றது? ஜல்லிக்கட்டுக்கு போயிட்டு இருக்கேன். இதைத்தான் 5 வருஷமா சொல்லிட்டு இருக்கேன். எந்த ஜல்லிக்கட்டுலயும் ஒன்னும் பாக்கலையே. கூடிய சீக்கிரம் உண்மை என்னன்னு கண்டுபிடிக்கிறேன். முதல்ல ஓடி போன உன் பொண்டாட்டி கண்டுபிடுறா. உண்மையை கண்டுபிடிக்கிறானா? டேய் சாணி உண்டா யாராவது வராங்களா பாரு. யாரும் வரல. போட்டு கால் உள்ள விட்டு. முதலாளி காலையும் தான் காரியத்தை சக்சஸ் பண்ணிட்டானே, அப்புறம் ஏன் நீங்க சோகமா இருக்கீங்க? அது ஒன்றும் இல்லடா சாணி உண்டை. ஒவ்வொரு முறையும் என் தங்கச்சிங்கிட்ட நான் ஜல்லிக்கட்டுக்கு போகிறேன்னு போய் சொல்லிட்டு இங்கே வந்து இந்த மாட்டுனோட மல்லு கட்டுறனே, அதை நினச்சாதான்டா ரொம்ப சோகமாக இருக்குன்னு. டேய் என்னடா வாசல் ஆம்பளை செருப்பு இருக்கு? நாய் தீக்கின்னு வந்து போட்டிருக்கும்பா. அப்படியே போட்டுருந்தாலும் ஒரு செருப்பு தான்டா போட்டிருக்கோம். ஆனா 2 தடவை நாய் தீக்கின்னு வந்து போட்டிருக்கும்பா. 2 செருப்பால் அடிப்பேன். நாய்க்கு சப்போர்ட் பண்ணுறியா? அறிவு கட்டவனே வாடா யாருன்னு பாப்பா. யாரா அவன்? அழகான பொண்ணுங்க இருக்கிற வீட்டுல அக்கல காமிச்சு படுத்துட்டு இருக்கான். அப்படியே பகுல குத்திட்டா. அவசரப்படாதீங்க, அவனை பார்த்தா திருப்பி அடிக்கிற மாதிரி தெரியறான். அப்ப நான் கோவமா நிக்கிறேன், நீ எழுப்பு. பயப்படுறானா பாப்போம். சார் ஐயா சாமி எழுந்துருங்க. என்ன டேய் இப்பெல்லாம் பிச்சைக்காரங்க வீட்டுக்குள்ள வந்து பிச்சை கேட்கற அளவுக்கு ஆயிட்டீங்களா? இந்த கெட்டப்ப பார்த்த கூடவா பிச்சைக்கார மாதிரி தெரியுது உங்களுக்கு? எப்படி இந்த கெட்டப்ப பார்த்ததுக்கு அப்புறம் தான் பிச்சைக்கார மாதிரி தெரியுது. போட்டு கொடுக்குறியா? லேடிஸுங்க இருக்கிற வீட்டுல பேர் பட்டோட வந்து படுத்துட்டு இருக்கியே, யாரா நீ? அதே லேடிஸுங்க இருக்கிற வீட்டுல இப்படி கேடி மாதிரி வந்துருது, நீ யாரா? நானு யாரா? அம்மா அட இரியா வரேன். நீயாடா? நான் பிச்சைக்காரன் நினைச்சு சோத்த எடுத்துட்டு வந்தேன். எப்ப பார்த்தாலும் பிச்சைக்கார மாதிரியே அம்மா அம்மான்னு கூப்பிடுறியே, கொஞ்சம் ஸ்டைலா மம்மின்னு கூப்பிட கூடாதா? மம்மி ஜிம்மின்னு அடுத்தவங்க என்ன டம்மி பண்ணாம நான் யாருன்னு அவங்கிட்ட சொல்லு. இவன் என்னோட மூத்த பையன். இப்போ அவன் யாருன்னு என்கிட்ட சொல்லு. இவன் நம்மளோட தூரத்து சொந்தம். சொந்தமே வேணாம் தான் இவ்வளோ தூரம் தள்ளி வந்து வீடு கட்டியிருக்கேன் அப்படின்னு தேடி கண்டுபிடிச்சி வந்துடுறீங்க. இன்னும் நான் எவ்வளோ தூரம் போனால் நீங்களாம் வராமல் இருப்பீங்க. முதலாளி வீட்டுக்கு வந்த விருந்தாளியை நிக்க வச்சு கேள்வி கேட்காம இருந்து சாப்பிட்டு போன்னு சொல்லுங்க. சாப்பிட்டு போட்ட நீ சாப்பிடாம போ. அதையாவது கொடுங்க. போயிடு. மாட்டுக்கு வைக்கலாம்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஒரு நிமிஷம். எப்போ வந்த? இப்பதான். எப்போ போவ? ஐடியா இல்லை. நான் ஒன்று சொல்லட்டுமா? சொந்தக்காரன்றவன் ஜுரம் மாதிரி வந்தா ஒரே நாளில் டக்குன்னு போயிடணும். மஞ்சா காமலை மாதிரி மாச கணக்கில் தங்கக்கூடாது.
ஏன்னா நான் ஒரு மாதிரி லூஸா இருப்பானோ? இனிமே ஆம்பளை எவனா வீட்டுக்குள்ள வந்தா கொன்றும் உன்னை. நான் சின்னதா மிரட்டினதுலாம் பெருசா பயந்துட்டு இருப்பான். சாப்பாடு போட்டு அமுச்சு விடு. ஆல்ரெடி அவன் சாப்பிட்டு தாண்டா இருக்கா. கூச்சப்படாம சாப்பிடுங்க. ஓ, இது வாழை மரத்துல அறுத்தீங்களா இல்ல அவதார மரத்துல அறுத்தீங்களா? இவ்வளோ பெரிய ஆளா? பந்தி முடிஞ்சிருச்சு போல. ஆச்சு ஆச்சு. எருமை எருமை, அங்க என்ன அப்படி பார்வை? இலைய போடு. அப்புறமா சாப்பிட வேண்டியதானே? சிவபூஜைக்கு கரடி போன மாதிரி. சவுக்கம் பெர்த்தாதான் சரிப்பட்டு வருவீங்கன்னு நினைக்கிறேன். ஏங்க இப்படியே போட்டா எப்ப போடுறது? இது கொடுங்க. என்ன பசி. அப்போ நான் 4 தெருவுக்கு போயிட்டு வந்துடுறேன். ஏன் நம்ம வீட்டில் சாப்பாடு இல்லையா? இருந்துச்சு, ஆனா இப்ப இல்ல. சரி போங்க. ஏங்க அந்த குழம்பு ஊத்துங்க. டேய் டேய், இந்த மாதிரி உன்னதா அந்த கூட்டு பொரியெல்லாம் வை. அதான் வச்சுட்டேனே. எருமை எடுத்து உள்ள வைன, அது எடுத்து கொட்டிக்க போறா. எடுத்து வை. மூணுத்தையும் கலந்து அடிக்கிறானே. நல்ல வேலை அப்பளத்தை மறந்துட்டான். அப்புறம் ஐயோ. ஹலோ, வயசு பொண்ணுங்க இருக்கிற வீடு இந்த அடிச்சு சாப்பிட்றது, இப்படி நக்கி சாப்பிட்றது அதெல்லாம் பண்ணாமல் கொஞ்சம் நார்மலாக சாப்பிடு. என்ன 2 மணி சங்க இவ்வளோ சீக்கிரம் ஊதிட்டானுங்க? நான் தாங்க ஏன் போட்டேன். அதை மெதுவாக பண்ணுறா. ஷிஃப்ட் முடிஞ்சிச்சு, நல்லா வேலையை விட்டு போயிட போகிறாங்க. சரி சரி வாங்க, ஆளுக்கு ஒரு கை பிடிங்க. எதுக்கு ஆளுக்கு ஒரு கை? என்ன அடக்கம் பண்ண போறியா? சோறு போட்டு எங்களுக்கு இலை எடுக்க தெரியாதா? எந்திரிச்சு கை கழுவு போ. தங்கச்சி நீங்கெல்லாம் ஏய் ஏய் இவளுக்கு எங்கே போனாலும் ஏய் 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 ஏய். என்ன பண்ணிட்டு இருக்க? அட கை தொடச்சு போறீங்க. மறுபடியும் கை விடுறான் பார். தொடக்கலனா துரு பிடிச்சிருமா? எதுவாக இருந்தாலும் என் வேஸ்டில் தொடச்சுக்க. இந்தா அப்போ ஓகே. தேங்க்ஸ் மச்சான். மச்சானா, மச்சானையும் மானத்தையும் ஒரே டைம்ல வாங்கிட்டு போறானே. அண்ணா, அவர் எனக்கு என்ன முறை வேணும்? சித்தப்பா. அம்மாவை அக்காங்கிறாரு. அப்போ எங்களுக்கு மாமா முறை தானே வேணும். இந்த விஷயத்துல உஷாரா இருங்க. வைக்கோல் கூட போடாம அந்த சாணி உண்டை என்னதான் வெட்டி முடியுதான்னு தெரியல. சாப்பிட்றா கலை சாப்பிடு. எல்லாம் நம்மளே தான் செய்யணும். முதலாளி முதலாளி, ஏய் ஏன் சன மாடு மாதிரி கத்துற? 3 தங்கச்சிங்களோடைய ரவுண்டு கட்டி ஆடிட்டு இருக்கிறேன். மாமா இந்த கை கேரம் போர்டு ஆடுற என் தங்கச்சிங்கள ஏதோ கேப்ரி ஆடுற மாதிரி எவ்வளோ கேவலமா பேசிட்ட. உனக்கெல்லாம் இதுக்கிட்ட 2 கண்ணு மூடினே சுத்து. போய் சாணியல். இப்போ எது அடிக்கணும் சொல்லுங்க. இதுக்கப்புறம் கேமை நான் கண்டினியூ பண்றேன். நீங்கெல்லாம் போய் அண்ணனுக்கு சூப்பரா ஒரு காஃபி போட்டு எடுத்துட்டு வாங்க. போங்க போங்க. போங்க போ. பாத்து மாமா டிஸ்ட்ரிக்ட் பிளேயர். நான் ஸ்டேட் பிளேயர். போ. நீ ஆடு. ஒரு நிமிஷம். இந்த கேம்ல நான் ஜெயிச்சிட்டா சொல்லு. பஸ் பிடிச்சி நீ ஊருக்கு போயிடணும். அப்போ நான் ஜெயிச்சிட்டா ட்ரெயின் பிடிச்சி நீ ஊருக்கு போயிடணும். டீலா நோ டீலா? டீல். அது கமான். என்ன மச்சான் அடுத்த பாதியிலே விட்டு போறீங்க? காயட்ரான்னா கல்ல விட்டு அடிக்கிற. ஆம்பளை அழகா ஓடி அடி விளையாடுறா. இப்படி உட்காந்துக்கிட்டு ஊமாடிலாம் அடிக்காதரா. அவங்க தண்ணியில குதிச்சது இந்த இடம் தான். இந்த ஏரியாவை சுத்தி ஆர்கே குப்பம், சூலூர்பேட்டை, தடா, நாயுடுபேட்டை, நஞ்சநாடு, சுண்ணாமுக்குளம்னு மொத்தம் 5-6 ஊர் தான் இருக்கு. இந்த ஏரியாவில் உள்ள பீச், லாட்ஜ்,
ஹாஸ்பிட்டல்ஸ்னு எல்லா இடத்துலையும் தேடி பார்த்தோம்னா அவங்க 2 பேரையும் பிடிச்சிடலாம். ஓகே? டேய் நோ அட போங்க மச்சான். டேய் எலக்ட்ரிஷியன் டெஸ்டர் வச்சுன்னு சுத்துறா மாதிரியே என் சிஸ்டரும் கூடயே சுத்துறியே. என்னடா பண்ணிட்டு இருக்க? நீங்க தானே ஓடி ஆடி விளையாட சொன்னீங்க, அதான் விளையாடிட்டு இருந்தோம். விளையாட்டா? எப்படி அது? உங்க தங்கச்சி கை இப்படி வச்சுக்குமா, முதல்ல இப்படி அடிப்பேனா, அப்புறம் அப்படி அடிப்பேனா, அப்புறம் இப்படி அடிப்பேனா, அப்புறம் அப்படி அடிப்பேனா, அப்புறம் பஸ்ஸுக்குள்ள போறீங்க பசங்க தெரியாம இடிக்கிறதையே விளையாட்டுன்னு பேர் வச்சு என் கண்ணு முன்னாடி என் தங்கச்சியில் இப்ப என்ன நடந்துச்சுன்னு கல்ல தண்ணி வச்சிட்டு இருக்கீங்க? இது ஜஸ்ட் ஒரு கேம். இது ஜஸ்ட் கேம் இல்லடா, ஒஸ்ட் கேம். டேய் பாடி சரி 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 போலாம் போலாம். டேய் கையெடு, கையெடு போ போ. கடைசியா வந்துட்டு இதான் ஃபர்ஸ்ட் ஓடி போவோம். அப்படியே போட்டேன் எருமை. எது வந்தாலும் என் கூட அட விளையாடு. போங்க மச்சான். டேய் பொம்பளைங்கன்னா பொறுப்பா இருக்கிற, ஆம்பளைங்கன்னா ஏன் இவ்வளவு வெறுப்பா இருக்கிற? என் கூட விளையாடு. இப்படி அடிச்சனா, அப்புறம் அப்படி அடிச்சனா, அப்புறம் இப்படி அடிச்சனா, அப்புறம் அப்படி அடிச்சனா, அப்புறம் ஐயோ என்ன மச்சான்? டேய் இதுக்கப்புறம் இந்த மாதிரி விளையாட்டுலாம் வீட்டுக்குள்ள விளையாடக்கூடாது. போடா வெளியே. ரெடி மாமா ரெடி மாமா ரெடி கம் ஆன் என்ன கடைசி தங்கச்சி குனிஞ்சிருக்கா? குப்பை பொறுக்கிறாளா? இவன் என்ன வெறி பிடிச்சி ஓடி வரான்? என்ன மச்சான் நீங்க கரெக்டா கை குறுக்க வந்துட்டீங்க. என்னடா பண்ணிட்டு இருக்க? நீங்க தானே வெளியே போய் விளையாட சொன்னீங்க, அதான் உங்க தங்கச்சிங்களோட கை விளையாட விளையாடிட்டு இருக்கேன். என்ன விளையாட்டு இது? உங்க தங்கச்சி குடிஞ்சிருக்குமா, நான் ஓடி வந்து கை வச்சு தாண்டி விளையாடுவேன். பொண்ணும் கூட பாண்டி விளையாடலாம், இப்படி தாண்டி விளையாடக்கூடாது. எருமை அவன் தான் குனிய சொல்றான, நீயும் குப்பை பொறுக்கிற மாதிரி குனிஞ்சிட்டு இருக்கிற. அப்படியே மண்டையில போட்டனா போங்கண்ணா. எப்ப பார்த்தாலும் மாமா கூட விளையாடவே விட மாட்டேங்கிற. ஏய் 24 hours விளையாடிட்டு இருக்க. அவனா வீடியோ கேம்ஸா இல்ல விவரம் தெரியாத குழந்தையா? டிவியில சமையல் நிகழ்ச்சியில பலாப்பழத்துல பகோடா போறது அப்படின்னு சொல்லி தராங்க, போய் கத்துங்க போங்க. போங்கன்ற போ. எருமை இங்கே வந்துருச்சு பாரு. மச்சான் நான் போய் சொல்லிட்டா. டேய் என்ன பார்த்தா உனக்கு பாவமா இல்லையாடா? அதெல்லாம் எனக்கு தெரியாது, நான் விளையாடுற மூடுக்கு வந்துட்டேன். அப்ப நீங்க குனிங்க. டேய் இன்னது நான் குனியணுமா? நீங்க வரலாம். ஐயோ குனியறடா, குடும்பத்துக்காக நானே அட குனிங்க குனியறேன். மச்சான், சும்மா பேசிட்டே இருக்காதீங்க. எந்திரிச்சிட கூடாது, எலிமினேட் ஆயிருவீங்க. வாடா வா, நீ ஓடி வரும்போது நான் ஒதுங்கிடுவேன். உன் மண்டை கரணி பனையில் அடிச்சு 2ஆ பழக்கணும், அதை பார்த்து நான் சிரிக்கணும். தண்ணியும் குடிக்க மாட்டேன்ற, என்ன மதிக்கவும் மாட்டேன்ற, உன்னை எவ்ரிதிங் ஆல் ரைட். சீஃப் சர்ஜனு மாடு அங்க முட்டுற அளவுக்கு என்னடா பண்ணிக்கிட்டு இருந்த? அங்கே குனிஞ்சிக்கிட்டு இருந்தம்மா. மாடு முட்டை வந்தா ஒதுங்கி இருக்கணும், குனிஞ்சிருக்க கூடாது. குத்துப்பட்ட இடத்துல 10 போடணும், பஞ்சு டைலாக்லாம் பேசக்கூடாது. எடுத்துட்டு வா. மாடு கிட்ட குத்த வாங்கிட்டு நம்ம கிட்ட கோவம். நான் இங்க வழியில துடிச்சுக்கிட்டு இருக்கேன். மாமா ஏமா அண்ணனுக்கு சரியாக எத்தனை நாள் ஆகும்? இப்போ அது உங்களுக்கு பாசம் வந்தது. வீங்கி இருக்கிறத பார்த்தா எந்திரிக்கிறதுக்கு 2-3 நாள் ஆகுமா? அப்ப வாங்க மாமா போலாம். இதுக்கு தான் கேட்டேன் இருமை. கிச்சு கிச்சு தாம்பலம் கத்து கொடுக்குறேன்னு சொன்னீங்கல்ல. வாங்க மாமா. சரி வாங்கடா சில்லங்களா போலாம். ஏய் கல்லு குண்டா தள்ளுறா. தனி கட்சி ஆரம்பிச்சு கூட சமாளிக்கலாம் போல. தங்கச்சிங்களை வச்சு சமாளிக்க முடியலடா. பாண்டுறாங்க அப்பா, பாண்டுறாங்க. ஒரு காரு 4 கார் ஆகணும், 4 காரு 40 கார் ஆகணும். முதல் சவாரியே லாங் சவாரியா கிடைக்கணும். அருள் புரிப்பா. வண்டியில ஒரு சின்ன ஸ்கிராச்சஸ் கூட ஆகாம சும்மா பல 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 பலன்னு வண்டி எப்பவும் மின்னிக்கிட்டே. டேய் யாரா இந்த பொண்ணு? அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம், வண்டியில உட்காருங்க. புது வண்டி வாங்கியிருக்கேன், பூசணி வரைக்கும் வர மாட்டேன், உடச்சிட்டு தான் வருவேன். அதை உடச்சில வாங்க போலாம். எங்கடா எங்க?
பூசணியா எப்படி உடைஞ்சது? டேய் இரு ஐயரு காசு கொடுத்துட்டு வந்துடுறேன்டா. டீசல் விற்கிற வேலைக்கு இவ்வளவு வண்டி தூரம் துரத்துறாங்களே, யாரா அவனுங்க? டேய் டயர் வெடிச்சிருச்சு போல, கார் நிப்பாட்றா. டயர்ல மச்சான் பின்னாடி கண்ணாடி உடைஞ்சிருச்சு. பின்னாடி கண்ணாடியா? ஐயோ கண்ணாடி. டேய் என்னடா ராட்டு மாதிரி சுத்த விடுற காரை? ஐயோ என்னடா முன்னாடி நிக்கிறானுங்க எல்லாரும்? அப்ப வண்டி பின்னாடி போயிட்டு இருக்குதா? ஏமா ஏசி ஆஃப் பண்ணீங்க? டேய் அதான் எதிர்காத்து இப்படி அடிக்குது, அப்புறம் எதுனா ஏசி? பார்த்தா ஏதோ பெரிய விலங்கத்துல மாட்டிருக்கேன்னு நினைக்கிறேன். வண்டி வேற எடுத்துன்னு போ, நான் இறங்கி போறேன். என்ன மச்சான் நீங்க அவசரப்பட்டு டோரை உடைச்சிட்டீங்க? டேய் என்னடா ஜாக்கெட் மாதிரி 2 பேர் கழட்டி விட்டு சந்தோஷத்துல சிரிக்கிற? கண்ணுங்களா, வேட்டைக்கு போயிட்டு வந்துடுறேன். அது வரைக்கும் சேட்டை பண்ணாம இருக்கணும். துணிச்சலை மனத்திலே வளர்த்தவன் நான். ஐ ஆம் கேப்டன் திவாகரன். ஒன்றும் பயப்படாத, ஒன்றை நான் காப்பாத்துறேன். கிழிச்ச முதல்ல ஒன்ன நீ காப்பாத்திக்க. இருந்திருந்தா இவன் கிட்ட போய் மாட்டிருக்கியே. என் மூஞ்சி டம்மியா இருக்குன்னு பார்க்கறல்ல? மொத்தமும் டம்மியா இருக்கு. ஃபேஸை பார்க்காத, பிரெயினை பாரு. உள்ள செல்போன் வச்சிருக்கேன், செல்போனு பாரு. சாரி கேப்டன், உங்களை போய் முட்டாள்னு நினைச்சிட்டேன். பரவாயில்ல பரவாயில்ல, சீக்கிரம் போன் பண்ணு. உங்கள் போனில் சுத்தமாக பணம் இல்லாத காரணத்தால் அவுட்கோயிங் செய்ய இயலாது. தாங்கள் கடந்த 6 மாதமாக ரீசார்ஜ் செய்யாத காரணத்தினால் ஏர்டெல் நிறுவனத்தினர் உங்கள் மீது கடும் கோபத்தில் லைன் கிடைச்சிருச்சா? என்ன ஏமா போன உடைச்ச? 6 மாசம் ரீசார்ஜ் பண்ணலனா எப்படிடா அவுட் கோயிங் போகும்? அவுட் கோயிங் போலனா என்ன, லைஃப் டைம் இன்கமிங் ஃப்ரீமா. வரதுக்குள்ள அசெம்பிள் பண்ணு, அசெம்பிள் பண்ணு. ஃபைல் சாரி கேப்டன், உங்களை மறுபடியும் முட்டாள் பரவாயில்ல நினைச்சிட்டேன். பரவாயில்ல. 1 மணிக்கு என் பொண்டாட்டி ஃபோன் பண்ணுவா. அவகிட்ட இந்த விஷயத்த சொல்லிட்டோன்னு வை. அவ போய் போலீஸ் கிட்ட சொல்லி எல்லாரையும் கூட்டிட்டு வந்து. ஃபோன் வரும்ல? ஃபோன் வந்துருமா, கவலைப்படாத. ஓகே. மூதேவி கண்ட நேரத்தெல்லாம் ஃபோன் பண்ணுவா, இப்ப பண்ண மாட்டேங்கிறா. பண்ணடி. அடிக்குது அடிக்குது. எடுமா. சும்மா போனை வச்சு விளையாடிட்டு இன்கம். ஏண்டா ஜட்டி பனியன் தவிர வேற எதுவுமே இல்லைன்னு செல்போன் எங்கேருந்துடா வந்தது? சும்மா விளையாடினேன். எங்க இருக்கீங்க? நீங்கள் டயல் செய்த வாடிக்கையாளர் இன்னும் சற்று நேரத்தில் செம்ம உதை வாங்க உள்ளார். சிறிது நேரம் கழித்து தொடர்பு கொள்ளவும். நான் கேப்டன்ங்கிறதுனால பையன் பயந்து கட்டை உடஞ்சிருச்சுடா. இருடா, நல்ல கட்டையா பிடிங்கிட்டு வர்றேன். பாவம் கேப்டன், பிச்சு போட்ட கோழி மாதிரி ஆயிட்டாரு.
என்ன கேப்டன் விட்டத்தை பார்த்து யோசிச்சுட்டு இருக்கீங்க? விட்டத்தை பார்த்து யோசிக்கல, என் கட்டத்தை பார்த்து யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கேன். இன்னைக்கு நாம தப்பிக்க போறோம். எப்படி? கம் க்ளோசர். எஸ். என்ன கேப்டன் கண்ணு தெரியலையா? நோக்கு வர்மம். சீக்கு வந்தவ மாதிரி இருக்க, உனக்கு நோக்கு வருமமா? நோக்கு வர்மம் மூலமா அவன் மைண்டை நான் கண்ட்ரோல் பண்ண போறேன். முதல்ல உன் வாயை கண்ட்ரோல் பண்ணடா. அவன் காதல கேட்டுச்சு மறுபடியும் வந்து வெளுத்துற போறான்டா. நீ வேணா பாரு, இன்னைக்கு கண்டிப்பா நாம தப்பிக்க போறோம். சொல்லி ஐயோ கேட்டான் போல இருக்கு. அடிச்ச நின்ன நெத்தி அடிதான் அடி. உச்சா பண்ணடா. இல்ல தம்பி, முட்டிக்கிட்டு நிக்குது. மரியாதையா வெளியே போயிட்டு வந்து, உள்ள போனா பிச்சிருவேன். என்ன அங்க போறேன்? அந்த பாப்பாவுக்கும் வருதோ? தம்பி. என்னடா? ஹாப்பி பர்த்டே. எனக்கு நீ பர்த்டே இல்லையே? இல்லை, எனக்கு பர்த்டேன்னு சொன்னேன். வச்சுக்கோ. நாட்டில் இருக்கும்போது பார்ட்டிலாம் வைப்பேன், பச்சன்லாம் வந்து வாழ்த்திட்டு போவார். அமிதாப் பச்சனா? இல்லை, தங்கர் பச்சன். காட்டில் இருக்கிறதுனால இங்கேயே பார்ட்டி வைக்கலான்னு இருக்கேன். நீங்கள் தான் வந்து வாழ்த்தணும். பார்ட்டின்னா சரக்கு கேட்பனே. இருக்கே. எங்கடா இருக்கு? இன்னைக்கு சரக்கு ஊற்றி இவனை சாச்சிட வேண்டியதான். அடிச்சி பச்சை பிள்ளை ஊத்துற மாதிரி தண்ணி ஊற்றிட்டு சரக்கு ஒழுங்கா ஊற்றியா? இவனுக்கு காய்ச்சணும் போல இருக்கே. போதும் போதும். சரியான தண்ணி வண்டி போல இருக்கே. ராசா தம்பி, தம்புடு, சிவாஜி மாதிரி சிரிக்கிறீங்க, கமல் மாதிரி அழுகுறீங்க, என்னாச்சு? எனக்கு சரக்கெல்லாம் வாங்கி கொடுத்து இப்படி தாய் மாதிரி பார்த்துக்கிறியே, உன்னை நாய் மாதிரி அடிச்சிட்டனே. அதை நினைச்சியா? அதை அடிக்கிறதுக்கு முன்னாடி இல்லை யோசனை பண்ணும். உனக்கு ஏதாவது பண்ணணுமே. இந்த காடை வேணா உன் பேரில் எழுதி வச்சுட்டோமா? காடு கவர்மெண்ட் தம்பி. தரமாட்டாங்களா? என்ன மறுபடியும் யோசிக்கிறேன்? உன்னை கட்டையால் அடிச்சிட்டேனே, அந்த கட்டை வச்சுட்டோமா? நீங்க அடிச்சதுல தான் அந்த கட்டை ஆல்ரெடி உடஞ்சிருச்சே. உனக்கு ஏதாவது பண்ணணுமே என்ன? அப்ப கேட்ட வேண்டிதான். தம்பி. அண்ணா, இந்த அண்ணன் உரிமையோட ஒன்று கேட்குறேன், செய்வியா? கேள. அண்ணன் வீட்டுக்கு போட்டா பாயவுள்ள இதுக்கு தான் சரக்கு வாங்கி கொடுத்தியா? போனேன் பா. அண்ணியை கேட்டதா சார்? மட்டை ஆயிட்டான், ஃப்ளாட் ஆயிட்டான். அந்த புள்ளையும் கூட்டு போக வேண்டிட்டான். ஏ பாப்பா, பாத்தியா? நான் சொன்னேன்ல, என் கட்டம் ஒரு கட்டம் ஆயிடுச்சு. அவன் ஃப்ளாட் ஆயிட்டான். இப்பயே போனாதான் தப்பிக்க முடியும். வா. சீக்கிரம் போயிடலாம். ஐயோ, சரக்கு சரியில்லையோ, முழிச்சிட்டேன். எங்கடா போற? நீங்க தானே தம்பி போக சொன்னீங்க. உன்னை தானடா போக சொன்னேன். அந்த பொண்ணை கூட்டு போற? என்ன சென்ட் ஆஃப் பண்றதுக்கு ஒரு பெரிய வெளிநாட்டு தூதர். சென்ட் ஆஃப் பண்றதுக்கு பொண்ணு வேணும். பாப்பா முன்னாடி மானத்தை வாங்குறானே. உள்ள ஏதோ கட்டம் கட்டணும்னு பேசுன. நீ என்ன சித்தாலடா? கட்டம்னு சொன்னது ஜாதகத்தை. உனக்கு ஜாதகம்லாம் பார்க்க தெரியுமாடா? சொல்லவே இல்லை. ஐயோ, தெரியாதுன்னு சொன்னா அடிப்பானே. சமாளிப்போம். கொஞ்சம் கொஞ்சம் தெரியும். எங்க என் கையை பார். வாயை கொடுத்து மாட்டிக்கிட்டோம். வாடா வா. பாரு. ஐயோ, இதுல எது குரு எது சிவானே தெரியலையே. என்னடா இது சாதாரண கையில தம்பி. வெளிநாட்டுக்கு போய் பெரிய பெரிய சட்டம் படிச்சு பட்டம் வாங்க வேண்டிய கை. நான்? ஆமா,
ஐயோ என்ன ரியாக்ஷனை மாத்திரம். உள்ளூரில் 1ஆம் கிளாஸ் படித்ததில்ல, நான் வெளிநாடு போய் சட்டம் படிச்சு. தம்பி அண்ணே 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 விட்டுருங்க. மேலே சொல்கிறேன். அண்ணே என்ன விட்டுருங்க. டேய், எனக்கு ஃபுல் டீட்டெயில் ஒன்று சொல்கிறேன். ஒரு டீட்டெயிலுக்கே ஒன்றுக்கு போயிடுவேன், ஃபுல் டீட்டெயில் கேட்குறானே. ஃபுல்லாக சிக்கிட்டம் போல இருக்கு. புதமேடு என்ன சொல்லுதுன்னா, என்ன சொல்லு? பாதுகாப்புக்கு உன்னை சுற்றி நிறைய பேர் இருப்பாங்க. சோறை தேடி நீ போவேனா, டயத்துக்கு சோறே உன்னை தேடி வரும் தம்பி. நான் ஜெயிலுக்கு போனவன் குத்தி காட்டுறியா? இந்த உடம்பு ஐயா ஐயா பாப்பா அப்படி இடுப்பு பிடிச்சிக்கிச்சு. அப்படி டேய், நானும் பார்த்துக்கிட்டு இருக்கேன். எவ்வளவு நேரம் அடிப்ப? அடிக்கிற உடம்பாடா இது? நீ சும்மா இருமா. டேய், நீ சும்மா இரு. என் கான்சென்ட்ரேஷன் ஃபுல்லா அவன் நெத்திலேயே இருக்கு. கேப்டன் Shut up, idiot. பாரு வேணாம். Let's go. Come. You fire. குண்டு கேப்டன். ரொம்ப தேங்க்ஸ். வாடா விருமாண்டி. அப்ப குண்டு இருந்தா அண்ணனை கொண்டிருப்ப. ஐயோ அவளேதான். அடியே உன் தாலிக்கு நீ ஏண்டி போல வச்சுக்கிற? சிங்கம் எங்க இருக்கீங்க? நீங்கள் டயல் செய்த வாடிக்கையாளர் என்னை கொலை செய்ய முயன்றதால் தர்ம அடி வாங்க உள்ளார். சிறிது நேரம் கழித்து தொடர்பு கொள்ளவும். ஐயோ கட்டை கிடைச்சாலே கண்ணா பின்னான்னு அடிப்பான். கண்ணு வேற கிடைச்சிருக்கு.